ஆமென். வேதத்தை எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 39வது சங்கீதம், 39வது சங்கீதம் அதனுடைய 12வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 39:12. கர்த்தாவே, என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவி கொடும். என் கண்ணீருக்கு மௌனமாய் ஆதேயும். என் பிதாக்கள் எல்லாரையும் போல, என் பிதாக்கள் எல்லாரையும் போல நானும் உமக்கு முன்பாக அந்நியனும் பரதேசியுமாயிருக்கிறேன். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. கடந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை சிந்தையில கொண்டு வந்து ஆமென் பேசிக் கொண்டிருந்தார். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆண்டவரே, ஜனங்க எல்லாரும் என்ன ராஜான்னு சொல்றாங்க. ஆமென். ஜனங்க எல்லாரும் என்ன யுத்த வீரன் சொல்றாங்க. ஜனங்க எல்லாரும் என்ன கீத வாத்தியத்தை வாசிக்கிறவன் சொல்றாங்க. ஆனா நான் சொல்றேன், ஆண்டவரே, என் பிதாக்கள் எல்லாரையும் போல, ஆபிரகாமை போல, ஈசாக்கை போல, யாக்கோபை போல, என் பிதாக்கள் எல்லாரையும் போல நானும் உமக்கு முன்பாக அந்நியனும் பரதேசியுமாயிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளையும் அறிந்திருக்க வேண்டிய காரியம் இது, உணர்ந்திருக்க வேண்டிய காரியம் இது. ஆமென். நித்திய ஜீவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், நியமிக்கப்பட்டவர்களுடைய அடையாளம் இது. ஆமென். எல்லாரும் உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நானும், சத்தமா சொல்லுங்க, நானும் உமக்கு முன்பாக அந்நியனும் பரதேசியுமாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. 1 பேதுரு 1வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 1:2, பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட அப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவங்க யாரு? என்ன பரதேசின்னு சொல்லிட்டாங்க. உங்களை யாராவது பரதேசின்னு சொன்னா ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஏன்? நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன். பரதேசிங்கிற வார்த்தைய தப்பா பயன்படுத்துறாங்க. பரதேசினா யாருன்னா அந்நியன், ஸ்ட்ரேஞ்சர். அவன் இவ்விடத்தான் அல்ல. சில சொல்லுவாங்க தெரியுமா, வெளியூர்ல இருந்து இங்க வந்து நீ பேசுறியா? வெளியூர்ல நான் இந்த ஊருக்காரன் தெரியுமா? ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை ஆமென் புரிந்திருக்க வேண்டும். அவருடைய ரத்தம் என் மேல் தெளிக்கப்பட்டுனாலே நான் யார் தெரியுமா? இவ்விடத்தான் அல்ல. பவுல் சொல்லுகிறார், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசி. ஆமென். ஹல்லேலூயா. பரதேசியினுடைய அடையாளம் என்ன தெரியுமா? யாக்கோபு பார்வோனிடத்திலே தன்னை எப்படி அறிமுகப்படுத்துகிறான் என்றால், ஆதியாகமம் அதனுடைய 47:9 பார்வோன் யாக்கோபை பார்த்து வயசை கேட்கிறார். ஆமா, உங்க வயசு என்ன அப்படி கேட்கும்போது யாக்கோபு சொல்றாரு, நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள், நான் பரதேசியாய் சொல்லிவிட்டு அடுத்து சொல்றார், பரதேசிகளாய் சஞ்சரித்த என் பிதாக்கள். எப்படி என்னுடைய முற்பிதாக்கள் ஆபிரகாம் இந்த பூமியிலே பரதேசியாய் சஞ்சரித்தாரோ, ஈசாக்கு இந்த பூமியிலே பரதேசியாய் சஞ்சரித்தாரோ, அதே போலதான் இந்த பூமியில நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று பார்வோன் கேட்கிற கேள்விக்கு யாக்கோபு பதில் கொடுக்கிறார். அப்படி என்றால் யாக்கோபின் வாழ்க்கையிலே பார்த்தால் தெரியும் ஒரு பரதேசியினுடைய அடையாளம் என்ன.
யாக்கோபுடைய ஆரம்பத்தையும் அவனுடைய முடிவையும் பார்த்தால் தெரியும். ஆமென். அவனுடைய ஆரம்பம் என்ன? ஆதியாகமம் 32வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். ஆதியாகமம் 32:10. அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு வேண்டும் பாத்திர அல்ல, நான் கோலும் கையுமாக யோர்தானை கடந்து போனேன். கோலும் கையுமாக. ஒரு பரதேசியினுடைய அடையாளம் என்ன தெரியுமா? அவன் கையில என்ன இருக்கும்? சத்தமா சொல்லுங்க. கோல் இருக்கும். எங்க கோல் வச்சு என்ன பண்ண முடியும்? கோல் வச்சு என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. யாராவது வந்தா வேணா அடி கொடுக்கலாம். ஏமே அந்த காலத்தில் வழிப்பிரயாணி இல்ல பரதேசிகளை சஞ்சரிக்கிறவங்களை எப்படி அடையாளம் காண்பார்கள் என்றால் அவங்க கையில் ஒரு கோல் இருக்கும். ஒருத்தங்க ஒரு கோலை பிடித்து கொண்டு மந்தையோடு கோலை பிடித்து கொண்டு நடந்தால் அவர்களை மேய்ப்பர் என்பார்கள். இப்பொழுது யாக்கோபு மந்தையோடு வீட்டிலிருந்து வரவில்லை. வெறும் கோலும் கை ஒண்ணுமே கிடையாது. கோலோடு வருகிறான். இதுதான் ஆரம்பம். யாக்கோபுடைய முடிவு எப்படிப்பட்டதா இருந்துச்சு? எபிரேயர் 11வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனம். எபிரேயர் 11:21. விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்தில் யோசேப்புடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான். அப்படி என்றால் ஆரம்பத்தில் கையில் எடுத்த கோல் கடைசி வரைக்கும் அவன் கீழே வைக்கல. கோலின் முனையிலே சாய்ந்து. அப்படி என்றால் ஒன்னும் இல்லாத போது அவன் தனக்குள்ள என்ன நிர்ணயித்து கொண்டானோ அதை கடைசி வர உறுதியா. எதுல உறுதியா இருக்கிறான்? நான் பரதேசி, நான் பரதேசி, நான் இவ்விடத்தான் அல்ல. ஒரு தேவ பிள்ளையினுடைய அடையாளம் இது. எதை கையில் எடுத்திருக்க வேண்டும் தெரியுமா? அவருடைய வார்த்தை என்னும் கோலை கையில் எடுத்திருக்க வேண்டும். ஒரு தேவை வரும்போது மாத்திரமல்ல, அவன் யோர்தானை கடக்கும் போது அவன் கையில் இருந்த கோல் அவன் மரண படுக்கையில் விழும் வரைக்கும் அவன் கையில் பிடிச்சிருக்கிறான். இந்த வார்த்தையை இறுக பிடித்திருக்கிறவனுக்கு ஒரு நிச்சயம் உண்டு, ஒரு நம்பிக்கை உண்டு. என்ன தெரியுமா? இந்த பூமி எனக்கு சொந்தம் அல்ல, ஆனா நிலையான நகரம் எனக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. எனவே சொல்லுகிறான், நான் பரதேசி. கொஞ்சம் டிலே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். பரதேசியின் அடையாளம் கையில கோல் இருக்கணும். கோலை பிடித்து கொண்டு நடப்பான். கோல் கடைசி வர. கடைசியில் எதுல தான் விழுறான்னா அந்த கோல் மேலதான் விழுறான். யோசேப் மேலேயும் விழல, பிள்ளைங்க இருக்கிறாங்க, யார் மேலேயும் விழல. அப்ப அவன் சார்ந்து இருக்கிறது முழுவதும் அந்த கோலை தான். சொந்தங்கள் 1000 சுத்தி இருந்தாலும் நான் ஒரு பரதேசி என்ற உணர்வுள்ளவன் கடைசியில இது மேலதான் சாஞ்சு விழுவான். ஹல்லேலூயா. என் ஆரம்பத்தில் நான் சாய்வதற்கு யாரும் இல்லை, அதனால நான் கோலை பிடிச்சேன். இப்போ ஆட்கள் வந்ததும் நான் கோலை கீழே போட்டு நோ நோ. பிள்ளைங்க சுத்தி யோசேப்பு 2 பிள்ளைங்களை பிளஸ் பண்ணிட்டு யோசேப்பு பார்த்துட்டு இருந்தார். இப்போ அப்பா என் மடியில் விழுவார், இல்லை என் பிள்ளை மடியில் விழுவார். இல்லை யோசேப்பே, நான் பரதேசி, நான் பரதேசி. ஆமே, நான் ஒன்றும் இல்லாமல் இருந்த போது யோசேப்பே நீ எல்லாம் இல்லை எனக்கு. நான் இந்த யாக்கோபு யார் தெரியுமா? நீ பார்க்கிற யாக்கோபு கிடையாது நானு. ஹல்லேலூயா. அவர் பார்த்த யாக்கோபு வேற. யோசேப்பே நீ பார்த்த யாக்கோபு ஒரு தகப்பனா பார்க்கிற, ஆஸ்தி உள்ளவனா பார்க்கிற. ஆனா அவர் பார்த்த யாக்கோபு யார் தெரியுமா? பூச்சி. எங்க இருந்து தூக்கினார் தெரியுமா? பாழாத உளையான இடத்துல இருந்து. அப்போ என் கையில கொடுத்த இந்த கோல், யோசேப்பே நான் சாஞ்சா இது மேலதான் சாய்வேன், ஓ மேல அல்ல. ஹல்லேலூயா. நம்ம குடும்பம் பார்க்கிற யாக்கோபு இல்லைங்க, நாம அவர் பார்த்த யாக்கோபு. என் குடும்பம் பார்க்கிற நான், சபை பார்க்கிற நான் இல்ல, அவர் பார்த்த ஜான்சன், அவர் பார்த்த நான். எத்தனை பேர் அங்க வாரீங்க, எத்தனை பேர் அந்த இடத்துல வாரீங்க? அன்னைக்கு கையில ஒரு கோல் இருந்துச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசி வர அந்த கோலை பிடித்துக் கொண்டு நடந்து போகிறதுக்கு கோல் தேவை. ரதத்துல போறதுக்கு எதுக்குங்க கோல் தேவை?
நடந்து போறதுக்கு ஒரு தடி கையில் இருக்கிறது நல்லது. யோசேப்பு வந்து ரதத்துல கூட்டிட்டு போறான். எதுக்குங்க கோல் தேவை? அவன் கையில வச்சிருக்கான். யோசேப் சொல்லிருப்பா, அப்பா கீழே வைங்கப்பா, எனக்கு சாயிறதுக்கு. யோசேப்பே, என் செல்ல மகனே, உன் மடியை விட இந்த கோல் எனக்கு ரொம்ப. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு நிறைய பேர் நடந்து போகும்போது கோலை கையில வைக்கிறாங்க, ரதத்துல ஏறும்போது கோலை எங்கேயோ வைக்கிறோம். தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட, ரத்தம் தெளிக்கப்பட்ட அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, அன்பு சபையே, நீ ஒரு பரதேசி என்பதை மறந்து விடாதே, மறந்து விடாதே. ஹல்லேலூயா. கோலின் மேல் சாய்ந்து தொழுது கொண்டானாம். ஆமே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே கர்த்தர் தந்த வார்த்தையை நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். ஒரு பரதேசியின் பயணம், பரதேசியின் பிரயாணம். யாக்கோபுடைய வாழ்க்கையிலிருந்து 3 பிரயாணங்களை உங்கள் மத்தியிலே சொல்லி, அந்த 3 பிரயாணத்திலும் கர்த்தர் செய்த 3 முக்கியமான காரியங்களையும் சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். ஆமே, நாம் பரதேசி. ஹல்லேலூயா. இங்கே நான் பரதேசி ஆனாலும் அங்கே ஓர் இடம் உண்டு. ஓ, இங்கே நான் பரதேசி ஆனாலும் க்ளோரி, அங்கே ஓர் இடம் உண்டு. ஆயத்தமாக்கி அழைத்து செல்வார், நம்பி நான் காத்திருப்பேன். ஆயத்தமாக்கி ரெமம்ரோ ஹண்டரேலரா. இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. லாபான் பார்த்த யாக்கோபு உண்டு, ராகேல் பார்த்த யாக்கோபு உண்டு, லேயாள் பார்த்த யாக்கோபு உண்டு, இல்ல பிள்ளைங்க பார்க்கிற யாக்கோபு உண்டு, பார்வோன் பார்க்கிற யாக்கோபு உண்டு. இது அல்ல யாக்கோபு, அவர் பார்த்த யாக்கோபு. ஆமென். அதை அறிந்தவனாய் உணர்ந்தவனாய் தான் 2 பரிவாரங்களையும் உடையவனாய் தேவ சமூகத்தில், ஆண்டவரே உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, கோலும் கையுமாய். ஹல்லேலூயா. ஒரு பரதேசி என்கிற அடையாளத்தை உடையவன், அவர் தந்த வார்த்தை என்னும் கோல கடைசி வரை விட மாட்டான். நீ ஆட்கள் வந்து இன்னைக்கு என் புள்ள இருக்கிறான், என் புள்ள இருக்கிறான் இல்ல. யாக்கோபு யோசேப்ட கடைசில கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி என்ன சொன்னார் தெரியுமா? யோசேப்பே, நல்லா புரிஞ்சுக்கோ, உன் தகப்பனுடைய தேவன் உனக்கு துணையா இருப்பார். இது மட்டும் உன் லைஃப்ல மறந்துடாத. இதை மட்டும் நீ வேற யாருக்கிட்டையும் எதிர்பார்த்து விடாதே. முடியாது யாக்கோபே, யோசேப்பு, அது முடியாது, அது சாத்தியம் அல்ல. இங்கே நாம் பரதேசி, இங்கே நாம் பரதேசி. ஆஸ்தி உடையவனாய் மாறினான். அவனுக்கு ஒரு குறைவு கிடையாது. ஆனாலும் தன்னுடைய இருதயத்தில் ஒரு காரியத்தை, என் பிதாக்களை போல, என் பிதாக்களை போல, என் பிதாக்களை போல ஒரு தேவ பிள்ளை இதை நிர்ணயித்துக் கொள்ள வேண்டும். இது நிச்சயமா எழுதி கொள்ள வேண்டும். என் மேல் ரத்தம் விழுந்துட்டா நான் பரதேசி. ஹல்லேலூயா. பரதேசியின் பிரயாணம். முதலாவது, இந்த யாக்கோபு புறப்படுகிறான். பாருங்கள், ஆதியாகமம் 28வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். யாக்கோபு பெயர்சபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி, அவன் இப்பொழுது பெயர்சபாவை விட்டு புறப்பட்டு ஆராமில் இருக்கிற லாபான் வீட்டுக்கு போக புறப்படுகிறான். அவன் புறப்பட காரணம் என்ன? காரணம் நமக்கு தெரியும். ஏசா அவனுக்கு விரோதமாய் எழும்புகிறான். சில நேரத்தில் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள் இல்ல, ஆமென்,
சில நேரத்தில் தேவன் நம்மை சில பாதையில் நடத்துவதற்காக சிலரை நமக்கு எதிராகவும் எழும்ப அனுமதிப்பார். இந்த வார்த்தையை நான் திரும்ப சொல்லுகிறேன். சில பாதை, என பரதேசினாலே பயணம் செய்கிறவன், சொல்லுங்க, பரதேசினாலே பயணம் செய்கிறவன். யாக்கோபு யாரா இருந்தான் தெரியுமா? கூடார வாசியா இருந்தான். யாக்கோபு யாரா இருந்தான்? கூடாரவாசியா இருந்தான். ஆனால் அவனை கர்த்தர் யாரா இப்பொழுது மாற்ற விரும்புகிறார்? ஆபிரகாம் ஈசாக்கு போல அவனையும் பரதேசியாய் மாற்ற விரும்புகிறார். இதற்காக கர்த்தர் என்ன செய்கிறார்? அவனை பயணிக்க வைக்கிறார். கூடாரவாசியா இருக்கிறவனுக்கு பயணிக்கிறது பிடிக்காது. நாம் ஒரு சூழ்நிலையிலே பிறந்து வளர்க்கப்பட்டிருப்போம். ஒரு சூழ்நிலையிலே நம்ம செட் ஆகிருப்போம். இதுதான் எனக்கு செட் ஆகும், இதெல்லாம் செட் ஆகாதுன்னு சொல்லி நம்ம அந்த நிலைமையில வளர்ந்திருப்போம். ஆனா திடீர்னு கழுகு கூட்ட கலைக்கிறது போல ஆண்டவர் சில சூழ்நிலையில் அப்படி ஒரு ஷேக் பண்ணுவார் பாருங்க. எல்லாமே டோட்டலா இல்ல. 27வது அதிகாரம் வரைக்கும் யாக்கோபு நினைக்கல அடுத்த சாப்டர்ல நான் வெளியே போக போறேன், இல்ல. ஆனா கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் இதை அனுமதிக்கிறார். எதற்காக அனுமதிக்கிறார்? அதனுடைய 28வது அதிகாரம் 3-4 வசனங்களை வாசியுங்கள். சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜன கூட்டமாகும்படி உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி, தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்குறதுமான தேசத்தை நீ சுதந்தரித்து, நீ பரதேசியாய் தங்கணும் முதல்ல. ஆமென், ஹல்லேலூயா. நீ எப்படி இருக்கணும்? பரதேசியாய். அந்த அடையாளத்துக்குள்ள நீ வரணும். இதற்காக என்ன செய்கிறார்? அந்த கூட்டை கலைக்கிறார். ஆனால் அவருடைய நோக்கம் இவனை ஒன்னும் இல்லாம ஆக்குவதல்ல. தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்குகிறதுமான தேசத்தை நீ சுதந்தரித்து கொள்ளும்படிக்கு ஆபிரகாமுக்கு அருளின ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருளுவாராக என்று சொல்லி, அடுத்த வார்த்தை, ஈசாக்கு யாக்கோபை அனுப்பிவிட்டான். நல்ல கவனமா கேளுங்க. இந்த பரதேசியின் முதல் பிரயாணம் கர்த்தர் எதற்காக அனுமதித்தார் தெரியுமா? அவனை ஆசீர்வதிப்பதற்காக. அல்லேலூயா. கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம், நாம் எதையெல்லாம் ஆசீர்வாதம் என்று நினைக்கிறோமோ அது எல்லாம் ஆசீர்வாதம் அல்ல. தேவன் எதையெல்லாம் நமக்காய் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாரோ அதுவே நமக்கான ஆசீர்வாதம். காரணம், அவருடைய ஐஸ்வர்யத்தோடு கூட அவர் எதை கூட்ட மாட்டாரா? வேதனையை கூட்ட மாட்டார். இப்பொழுது யாக்கோபை என்ன செய்கிறார் என்றால் ஒரு பாதையிலே புறப்பட பண்ணுகிறார், அவனை நடத்துகிறார். நன்றாய் கவனமாய் கேளுங்கள். சில நேரத்தில் சில கூட்டை தேவன் கலைத்து நம்மை ஒரு பாதையிலே நடக்க விடுவது நம்மை ஒன்றும் இல்லாமல் ஆக்குவதற்கு அல்ல, நம்மை ஆசீர்வதிப்பதற்கு. ஹல்லேலூயா. ஆசீர்வதிப்பதற்கு. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆபிரகாம் இடத்திலே சொன்னார், நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு புறப்பட்டு போ என்று சொல்லுகிறார். இப்பொழுது ஆபிரகாம் புறப்பட்டு போகிறான். வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? ஆதியாகமம் 24வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்திலே, ஆதியாகமம் 24:1, ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும், எல்லாரும் சொல்லுங்க, சகல காரியங்களிலும் ஆசீர்வதிக்கணும்னா கர்த்தர் ஒரு பாதையை போட்டு காண்பிக்கிறாரே, அதுல நம்பி நடக்கணும். சகல காரியங்களிலும். அப்போ தேவனுடைய விருப்பம் என்ன தெரியுமா? ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில எல்லா பகுதியிலும் தேவன் தம்முடைய கரம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நான் அந்த வேர்டை ரிப்பீட் பண்றேன். என் வாழ்க்கையில, என் தொழில மட்டும் இல்ல, என் பிள்ளையுடைய காரியத்தில் மட்டும் இல்ல, என்னுடைய A to Z எல்லாவற்றிலும் சகல காரியத்திலும் தேவன் தம்முடைய கரம் என் வாழ்க்கையில இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இதற்காக அவர் என்ன செய்கிறார்? எனக்கு ஒரு பாதையை போட்டு அதிலே நடங்கிறார். நீ அதுல நட. ஆபிரகாம் புறப்பட்டான் கர்த்தரை நம்பி.
கர்த்தர் ஆயத்தம் பண்ணினதை இன்னும் ஆபிரகாம் பார்க்கவில்லை. ஆமென். அந்த காலத்துல வாட்ஸ்அப் கிடையாது, நெட்டு கிடையாது, ஒன்றும் கிடையாது. அடிச்சு காணான் எப்படி இருக்குன்னு பார்க்க ரிவ்யூ பார்த்து எப்படி 4 பேர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டு போறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆமென். அவரை நம்புறான். எனக்கு ஒரு பாதையை போட்டுட்டார். இந்த பாதையின் மறுபக்கத்தை இன்னும் ஆபிரகாம் பார்க்கவில்லை. ஆபிரகாம் இப்போ எப்படிதான் இருக்கிறான்? நடந்து போயிட்டே இருக்கிறான். ஆனா ஆபிரகாமுக்கு இப்போ வயசாச்சு. திரும்பி பார்த்தா ஆபிரகாமுடைய சாட்சி என்ன தெரியுமா? என்னுடைய சகல காரியங்களிலும் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து வந்தார். சகல காரியங்களிலும் கர்த்தர் நியமித்த பாதையிலே நடக்கிறவர்கள் பல நேரத்தில் நமக்கு தெரியவில்லை. நமக்கு தேவன் தந்த நன்மைகளை நம்மால புரிந்து கொள்ள முடியவில்லை. அது புரியணும்னா கொஞ்சம் ஒரு ஸ்டெப் அப்படி நின்னுட்டு அப்படி திரும்பி பார்க்கணும். எப்பொழுது இந்த பயணத்தை துவங்கினேன்? எப்பொழுது துவங்கினோம்? திரும்பி பார்க்கும்போது திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை கண்ணீரோடு கர்த்தாவே. நான் தான் ஆரம்பத்தில் ஆண்டவர் ஒரு வார்த்தையை தந்துட்டார். ஆமென். யோசேப்பு உங்களை பார்த்த நிலையில அல்ல. ஆமென். யாக்கோபே உன்னை அவர் பார்த்தார்ல. அப்போ நீ வெறும் கோலும் கையும் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. வார்த்தையும் உண்டு, நீயும் உண்டு. இன்னைக்கு உனக்கு ரதம் இருக்கு, இன்னைக்கு கார் இருக்கு, இன்னைக்கு பிள்ளைங்க எல்லாம் செட்டில் ஆயிட்டாங்க, வீடு இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா நீ வார்த்தையை விட்டுறாத. நீ யார் என்பதை மறந்து விடாத. வாழ்க்கையில திரும்பி பார்க்கும்போது சகல காரியங்களிலும் ஆமென். இந்த காலை வேளையில ஆசீர்வதித்தார் என்றல்ல, ஆசீர்வதித்து வந்தார். ஆமென். எனக்கு 5 ரூபாய் தேவை இருக்கும்போது எனக்கு 5 ரூபாய் தேவையை சந்தித்தார். எனக்கு 500 ரூபாய் தேவை இருந்த போது 500 ரூபாய் தேவையை சந்தித்தார். 5000 ரூபாய் தேவை இருந்த போது 5000 ரூபாய் தேவையை சந்தித்தார். 50000 ரூபாய் தேவை இருந்த போது 50000 ரூபாய் தேவையை சந்தித்தார். எத்தனை பேருக்கு இந்த காலை வேளையில சொல்ல முடியும், இப்படி கர்த்தர் என்னை நடத்துகிறார்? அப்படி சொல்றவங்க மாத்திர கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. 5 ரூபாய் தேவை இருந்த போது 10 ரூபாய் தரவில்லை. 500 ரூபாய் தேவை இருந்த போது 400 ரூபாய் தந்துட்டு 100 ரூபாய் யார்கிட்ட கடன் வாங்கிக்கோன்னு சொல்லவில்லை. ஆமென். எனக்கு இன்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நான் தேவை இல்லாததை கேட்கிறேன், அதனாலதான் எனக்கு தரல. இல்ல, நம்ம தேவை இல்லாததை தேவைன்னு கேட்டுட்டு இருக்கிறோம். ஆண்டவர் அப்புறம் எனக்கு இன்னது தேவை என்பதை அறிந்து தருகிறார். நீ புரிந்து கொள். இந்த பாதையில உன் கூட ஆமென் ஒரு பரதேசி என்ற அடையாளத்தை உடையவன் பாதையில் அவன் தனிமை கிடையாது. ஆமென். அவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஒவ்வொரு நிலையிலும் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவனுடைய ஆரம்பம், அவனுடைய துவக்கம் வெறுமையான துவக்கமா இருந்துச்சு. பல நேரத்தில் இதுதான் கேள்வியா இருக்கிறது. ஏன் ஆண்டவரே என்னை நீர் தெரிந்தெடுத்தீர், என் மேல் உம்முடைய இரத்தத்தை தெளித்தீர், ஆனா என்னுடைய துவக்கத்துல ஒரு வெறுமையை பார்க்க வைக்கிறீங்களே ஆண்டவரே, இதுதான் ஏன்னு புரியல ஆண்டவரே. ஆமென். துவக்கத்துல தேவன் ஒரு வெறுமையை பார்க்க வைக்கிறார். யாக்கோபு நேற்று வரைக்கும் ஆமென், யாக்கோபு கையில சிவப்பான கூழ் இருந்துச்சு இல்ல, அந்த கூழுக்கு டிமாண்ட். ஒருத்தன் சேஷ்ட புத்திர பாகத்தையே கொடுக்கிற அளவுக்கு அந்த கூழுக்கு அவ்வளவு டிமாண்ட். வீட்டுக்குள்ள இருந்தான், அம்மாவுடைய கேர் ஆஃப்ல இருந்தான், எல்லாம் இருந்துச்சு. இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவர் அவனை ஒரு வெறுமை என்னும் நிலையில கொண்டு வந்து நிறுத்துகிறான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு பரதேசியினுடைய ஆரம்பம் வெறுமையா தான் இருக்கும். எதுக்காக இந்த வெறுமையை தேவன் அனுமதிக்கிறார் என்றால், இங்க யாக்கோபு ஒரு வார்த்தையை சொல்லுவார். 28வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்துல, அப்பொழுது யாக்கோபு தேவன் என்னோடு இருந்து. வாழ்க்கையில ஒரு வெறுமை வரும்போது அவனுடைய ஏக்கம் எதுவா இருக்கணும் தெரியுமா? ஆண்டவரே நீங்க என் கூட இருக்கணும்.
இங்கே அவன் தேவைகளை சொல்லுகிறான் பாருங்கள். அந்த வசனத்தை ஒரு விசை கூட வாசிங்க. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடு இருந்து ஒன்று, நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி, ரெண்டு, உண்ண ஆகாரம் 3, உடுக்க வஸ்திரம் 4 தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வர பண்ணி 5. இப்போ யாக்கோபு தன்னுடைய தேவைகளை சொல்லுகிறான். அவன் சொன்ன முதல் தேவை என்ன? யாக்கோபுடைய முதல் தேவை என்ன? கரெக்ட் தான், சத்தமா சொல்லுங்க. ஒரு பரதேசிக்கு முதல் தேவை என்ன? நாம இதை வைக்கிறோம். யாக்கோபுக்கு இப்போ சாப்பாடு இல்ல, அடுத்த வஸ்திரம் இல்ல, லைஃப் கேரண்டி கிடையாது. ஆனா அவன் என்ன தேவை லிஸ்ட்ல முதல்ல எது வைக்கிறான் பாருங்க. ஆண்டவரே, நீங்க என் கூட இருங்க. நம்ம வைக்கிறோம் எப்படி? ஆண்டவரே, இவனுக்கு சாப்பாடு விஷயத்துல இருந்து எல்லாமே தேவை. அடுத்த வேளை சாப்பாடுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. வெறும் கோல் மட்டும்தான் இருக்கு, மந்தை இல்ல, ஒண்ணும் கிடையாது. அப்போ வெறுமையானவனுக்கு, வெறுமை என்ற நிலையில தேவன் ஒருவனை கொண்டு வந்து விடுவது அவன் அறிந்து கொள்ளணும். இந்த பூமியில ஒருவனுக்கு அத்தியாவசியமா எது தேவையோ அது எல்லாவற்றை விட அவசியமான தேவை என்ன தெரியுமா? கர்த்தர் தன்னோடு இருப்பது. எனக்கு மிகவும் தேவை உங்க கிருபை இல்லாம வாழ். இன்னைக்கு நம்ம விண்ணப்பத்தில் இதை கேட்கிறோமா? ஆண்டவர்கிட்ட கேட்கிறோமா? ஆண்டவரே, நீங்க என் கூட இருந்து, ஹல்லேலூயா, நீங்க என் கூட இருந்து அந்தியம் வரை ஆச்சோடு இயேசு என்று கோலை பிடிச்சிட்டு அடுத்த வேளை சாப்பாடுக்கு என்ன செய்யணும்னு தெரியாதவன் சொல்றான், என்னுடைய தேவையில பிரதான தேவை என்ன தெரியுமா? நீங்க என் கூட இருந்து. அவன் கேட்கல, நான் இவ்வளவு நாள் அம்மா கேர் ஆஃப்ல இருந்தேன், அதனால அம்மா என் கூட இருக்கணும். வைக்கிறோம். ஆமென். நான் வச்சேன் ஆரம்பத்தில், ஆண்டவரே, எங்க அப்பா இத்தனை வருஷம் வரைக்கும் வாழணும். ஏன்னா எனக்கு எங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும். இத்தனை வருஷம் வர எனக்கு ரொம்ப தேவை. நான் நினைச்சேன் எங்க அப்பா எனக்கு ரொம்ப தேவை. எங்க அப்பா எனக்கு தேவையா இருந்தாங்க, இல்ல. ஆனா அதை விட இந்த பரதேசிக்கு தேவை யாரு தெரியுமா? எங்க அப்பாவுக்கு ஒருத்தர் தேவையா இருந்தார் தெரியுமா? அவர்தான். அதனாலதான் எங்க தகப்பனார் மரித்து சரியாக 1 மாதம், நவம்பர் 21, 2016 எங்க அப்பா மரித்தாங்க. டிசம்பர் 21, 2016 வெளியே எங்கேயோ போயிட்டு வரேன். வீட்டுக்குள்ள கார்ல இருந்து மற்றவங்க எல்லாம் இறங்கி போறாங்க. நான் இறங்குறதுக்கு முன்னாடி ஆண்டவர் பேசுறாரு, உங்க அப்பா இல்லாம உன்னால வாழ முடியாதுன்னு சொன்னேன்ல, 1 மாசம் எப்படி போன அப்படி. ஆண்டவர் சில நேரத்தில் பேசுவாருங்க. அப்படியே ஸ்டியரிங் பிடிச்சிட்டு சொன்னேன், எங்க அப்பா இல்லாம வாழலான்னு தெரிஞ்சிட்டு, ஆனா நீங்க இல்லாம முடியாது. ஆண்டவர்கிட்ட எங்க அப்பாவை எனக்கு திருப்பி தாங்கன்னு கேட்கல, நீங்க வேணும், இதுதான் எனக்கு தேவை, நீங்க எனக்கு வேணும். உம்மை விட்டா யாரோ இல்ல ஏசையா, உம்மை விட ஒண்ணுமே இல்லைங்க வீட்டுல. நாளைக்கு பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், முதல்ல முழங்கால் போட்டு எனக்கு பணம் தாங்கன்னு கேட்காதீங்க, எனக்கு நீங்க வேணும்னு சொல்லுங்க. எனக்கு நீங்க தான் வேணும் ஆண்டவரே. ஒரு பரதேசியின் மிகப்பெரிய தேவை என்ன தெரியுமா? அவர் தன்னோடு இருப்பது. எனவேதான் யாக்கோபை அழைத்து கொண்டு வர யோசேப்பு ரதங்களை விட்ட போதும் யாக்கோபு வெயிட் பண்றான். எதுக்கு? ரதம் வரட்டும்னா? நோ, கர்த்தர் சொல்லணும் நான் உன் கூட வருவேன். கர்த்தர் சொல்ற, யாக்கோபே நீ போ, பயப்படாத, போக மாட்டேன். ரதம் வரணுமா? ரதம் இல்ல, எது என்ன வந்தாலும் போக மாட்டேன். யாக்கோபே நான் வரேன், நான் போறேன், அவ்வளவுதான். ஹல்லேலூயா.
ஒரு தேவ பிள்ளை தன்னுடைய மிகப்பெரிய தேவை இன்னது என்பதை அறியலன்னா தேவையில்லாததெல்லாம் கேட்டுட்டு இருப்போம். ஹல்லேலூயா. உன்னுடைய மிகப்பெரிய தேவை என்னன்னு கேட்கும் போது, பிரேயர் ரிக்வெஸ்ட்ல கேட்கும் போது யாராவது என்னைக்காவது சொல்லி இருக்கிறோமா கர்த்தர் ஏன் கூட இருக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க? சொல்ல மாட்டேங்கிறோம். நம்ம தெரியாமல. யாக்கோபு சொல்றான், உன்னை வெறும் கோலும் கையுமா உன்னை இந்த வனாந்திரத்துல விட்டது நீ தெரிஞ்சுக்கணும். உனக்கு மிகப்பெரிய தேவை சாப்பாடு இல்ல, உனக்கு மிகப்பெரிய தேவை வஸ்திரம் இல்ல, உனக்கு தேவையே நான் தான். உனக்கு தேவையே நான் தான். நேற்று வர நீ இருந்த சூழ்நிலை வேற, இன்னைக்கு கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி உன்னை கொண்டு வந்து விட்டது எதுக்கு தெரியுமா? யாக்கோபே, யாக்கோபே, நேற்று நீ வீட்டுல சுகமா படுத்து தூங்கின, இன்னைக்கு உன் தலைக்கு கீழே என்ன இருக்கு பாரு, ஒரு கல் இருக்கு. இது உங்க அப்பாவுக்கு தெரியுமா? என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க? சிலர் பார்த்திருக்கீங்களா, ஃபாரின்ல வேலைன்னு என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க, ரொம்ப பயங்கர ஷேக் மாதிரி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. லைஃபே ஷேக் ஆகி இருக்கிறது அவங்களுக்கு தெரியாது இல்ல. எத்தனையோ சகோதரர்கள் ஆமா சில தங்களுடைய காரியங்கள் எல்லாம் சொல்லும் போதெல்லாம் ஒட்டியும் 2 வருஷம் 3 வருஷம் லீவுக்கு வரும்போது எப்படிதான் வருவாங்க? நல்லா தான் வருவாங்க. ஏன்னா தன்னுடைய நிலைமை, தன்னுடைய ஒரிஜினல் நிலைமை வீட்டில் யாரும் பார்த்து கஷ்டப்படக்கூடாது. அது எது வாங்கிட்டு வரும்போது பக்கத்து வீட்டில் இவங்களுக்கு என்ன எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. இங்க இருக்கிறவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க அங்க ஷேக் மாதிரி வாழ்றாரு. இல்ல, யாக்கோபே வீட்டில் நினைச்சிட்டு இருக்காங்க நீ ஜாலியா உங்க மாமா வீட்டில் இருக்கிறேன்னு. ஆனா எனக்கு தெரியும் யாக்கோபே, உன் தலைக்கு கீழே வைக்கிறதுக்கு ஒரு பில்லோ கூட கிடையாது. உனக்கு பெரிய தேவை என்ன தெரியுமா யாக்கோபே? கேளு, உனக்கு என்ன வேணும்? ஆண்டவர் எனக்கு ஒரு பில்லோ கொடுங்க, எனக்கு சாப்பாடு கொடுங்க, எனக்கு 2 மாடி வீடு, எனக்கு நீங்க வாங்க. எனக்கு நீங்க வாங்க. இதுதான் எனக்கு தேவை. ஆமென். இந்த காலை வேளையில ஆமென், நமக்கு பாயிண்ட்ஸ் தேவை கிடையாதுங்க. ஆமென். கர்த்தர் சில வார்த்தையை தந்து அப்படி பேசிட்டு இருக்கும் போது இருதயத்திலிருந்து சில வார்த்தைகள் அப்படி ரேமாவாக எழும்ப வைப்பார். ஆமா, எத்தனை பேர் இந்த காலை வேளையில மிகப்பெரிய தேவையோடு நான் வந்தேன், ஆனா நான் புரிந்து கொண்டேன் அதை விட பெரிய தேவை நீங்க தான். எனக்கு நீங்க தான் தேவை. ஆண்டவரே, இந்த வழி பிரயாணத்துல என்ன தனியா விட்டுறாதீங்கப்பா, விட்டுறாதீங்கப்பா. எனக்கு நீங்க தான் தேவை, நீங்க தான் தேவை. ஒரு தேவ பிள்ளை தன்னுடைய தேவையை புரிந்து கொள்வாரா, அவன் தேவனை தேடிக்கொண்டே இருப்பான். எனக்கு தேவையே நீங்க தான். என்னங்க உங்களுக்கு தேவை? உங்க லிஸ்ட சொல்லுங்க. லிஸ்ட்லாம் அப்புறம் இருக்கு. யாக்கோபுக்கு தேவை கிடையாது. யாக்கோபுக்கு அடுத்த வேளைக்கு சாப்பாடே கிடையாது. ஹல்லேலூயா. இந்த தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்ட பிறகு நம்முடைய ஜெபத்துல வைக்கிறதெல்லாம் ஆசைகள். கரெக்டா இல்லையா? தேவை அதிகம் இருக்கிறவன் ஆசையை சொல்ல மாட்டான், தேவையை தான் சொல்லுவான். தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டவன் தான், ஆண்டவரே எவ்வளோ காலம் ஆண்டவரே இதே பைக்கு ஓட்டுறதுக்கு, எவ்வளோ காலம் ஆண்டவரே இதே கார்ல போறது, எவ்வளோ காலம் ஆண்டவரே இதே வீட்டில், எவ்வளோ காலம் ஆண்டவரே இதே சோஃபால, எவ்வளோ காலம் ஆண்டவரே இதே செருப்பு. இப்ப தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டாச்சு. இப்ப அடுத்து என்ன வைக்கிறோம்னா ஆசைகள் வைக்கிறோம். ஏன்னா யாக்கோபுக்கு இப்ப ஆசை வைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அவனுக்கு தோசை கூட கிடையாது. அவன் எப்படி ஆசை, அவனுக்கு அடுத்த வேளை சாப்பாடு கூட தோசை வைக்கக்கூடிய நேரம். ஆண்டவரே வீட்டில் இருந்திருந்தா எனக்கு ரொம்ப தேவை, அடுத்தது பசிக்குது, சாப்பிடணும். அவன் யாக்கோபே, உனக்கு என்ன வேணும்? ஆண்டவர் ஒரு சிக்கன் பிரியாணி, ஆண்டவர் அட்லீஸ்ட் கஞ்சி, ஆண்டவரே நீங்க ஓ நித்திய கண்மாலையே, அசையாத பர்வதமே, அரணான கோட்டையே, கைகளை உயர்த்தி உம்மை என்றும், உம்மை என்றும் நம்பியுள்ளே வெட்கப்பட்டு உம்மை என்றும்
வெட்கப்பட்டு வெட்கப்பட்டு வெட்கப்பட்டு. நமக்கு இந்த சம்பவம் தெரிந்ததுனால நான் ரொம்ப வசனங்களை எடுத்து சொல்லல, அந்த சம்பவத்தை மட்டும் சொல்லுகிறேன். நமக்கு தெரிந்த முதல் பிரயாணத்தில் யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆசீர்வதிக்கப்பட்டான். அவன் ஆசீர்வதிக்கப்பட்டது எந்த சூழ்நிலையில தெரியுமா? ஏமாற்றங்கள் நடுவில். நமக்கு தெரியும் அவனுடைய வேலையில லாபான் ஏமாத்த பார்த்தான். 10 முறை சம்பளத்தை மாற்றினான். அவன் நினைச்ச எல்லாத்தையும் போட்டுட்டு ஓடிடுவான். இல்ல, அவனுக்கு தெரியும் என்ன கர்த்தர் வச்சிருக்கிறது வரை நான் இருப்பேன். ஏன்னா நான் வழிப்பிரயாணி. என் ஆண்டவர் இந்த 16 வச்சிருக்கிறது வரைக்கும் இருப்பேன். கிளம்புனா கிளம்புவேன். இவன் தான் பரதேசியின் அடையாளம். கிளம்புனா கிளம்பிடணும். ஆமே, அவர் சொல்லணும் கிளம்பும்பார், கிளம்பிடணும். ஹல்லேலூயா. அதுவரை லாபானுடைய ஃபேஸ் மாறும், எல்லாம் மாறும். ஹல்லேலூயா. 10 முறை சம்பளத்தை மாற்றினான். திருமணத்திலே ஏமாற்றம் வந்துச்சு. ஆனா கர்த்தர் ஆசீர்வதித்தத லாபானால குறைக்க முடியல. நான் எதுக்கு இந்த வார்த்தையை சொல்றேன்னா, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை உலகத்தால் உண்டாகிற ஏமாற்றங்களுக்கு தடுக்க முடியாது. என்ன ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா என்ன கட்டி போட்டிருந்தா கூட நான் அதை சுதந்திரிப்பேன். மனிதன் 10 முறை ஏமாற்றட்டும், உங்களை பிளஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டாருன்னா அதை யாருக்கும் தடுக்க முடியாது. பைபிள் சொல்லுது, தேவன் ஒரு காரியத்தை செய்ய கை நீட்டும் போது அதை தடுக்கத்தக்கவன் யார்? என்ன குழியிலிருந்து தூக்கணும்னு நினைச்சிட்டாரு, தூக்கிட்டார். பைபிள் சொல்லுது, உயரத்திலிருந்து கை நீட்டி ஜல பிரவாகத்தில் இருந்த எண்ணெய். அப்ப மேல இருந்து கீழே இருக்கிற எண்ணெய் தூக்குறதுக்கு கை நீட்டுறாரு. ஏங்க இது கடையில தடையா யாருமே இல்லையா? முதல் எதிராளி பிசாசு இருக்கிறான். அடுத்து அவனுக்கு ஏஜெண்டா கொஞ்சம் பேர் வச்சிருக்கிறான். இத்தனை பேர் இருந்தோம், அந்த கை நீட்டப்பட்டா இவங்க கையெல்லாம் அவ்வளவுதான். அவர் கை நீட்டுறது வரைக்கும் தான் சத்துருவின் கை இருக்கும். அவர் கை நீட்டினா உன்னோடு போராடினவர்களை, அப்படிதானங்க பைபிள் சொல்லுது, என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். அடுத்த வார்த்தையில தான் இருக்கிறது, உன்னோடு போராடினவர்களை. நீ என் கையை பார்த்துட்டேன்னா வேற உங்க கையை உன்னால பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. ஏமாற்றங்கள் சூழ்ந்திருந்தாலும், ஆமென், என் மேல இருக்கிறவங்க வஞ்சித்தாலும், ஆமென், சம்பளத்தை மாத்தி மாத்தி கொடுத்தாலும், என்ன சொல்லி இவன் சேலரியை குறைக்கலான்னு பல திட்டங்களை போட்டாலும், என்ன ஆசீர்வதிக்கிறதுக்கு இந்த பாதையில கொண்டு வந்தாருன்னா என்னை ஆசீர்வதிப்பார். ஆமென், சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். மனிதர்களின் ஏமாற்றத்தால ஆசீர்வாதத்துக்கு ஒரு குறைவு கிடையாது. இப்போ ஒரு பாதையில தேவன் நடத்தி அவனை ஆசீர்வதிக்கிறார். இப்பொழுது அவனை இன்னொரு பாதையில கொண்டு போகிறார். ஆதியாகமம் 31வது அதிகாரம் 18வது வசனம். தான் பதான் அராமிலே சம்பாதித்த மிருக ஜீவன்களாகிய மந்தைகள் அனைத்தையும் தன் பொருட்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு கானான் தேசத்தில் இருக்கிற தன் தகப்பனாகிய ஈசாக்கினிடத்துக்கு போக புறப்பட்டான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பரதேசின் 2வது பிரயாணம். இதை தேவன் அனுமதிக்கிறார். இங்கே இந்த பிரயாணம் வருவதற்கு முன்னாடி நடந்த சம்பவம் தான் நமக்கு தெரியும். லாபானுடைய முகம் மாறி இருக்கு. அதனுடைய 31வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை வாசிங்க. லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது அது நேற்று முந்தைய நாள் இருந்தது போல் இராமல் வேறுபட்டிருக்க கண்டான். இந்த வார்த்தையை நான் எதுக்கு சொல்லுகிறேன்னா, இன்னைக்கு காலையில இதுல வந்து அமர்ந்ததும் ஆண்டவர் என்கிட்ட ஒரு காரியத்தை இதே பகுதியில் காண்பித்து என்கிட்ட பேசினார். ஆமென். இந்த நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு நல்லா சிரிச்சிட்டு இருக்கிறவங்க நாளைக்கு சிரிச்சிட்டு இருக்கணும்னு கிடையாது. ஆமென். அதனாலதான் அந்த சந்தோஷத்துல தருகிற வாக்குறுதிகளை நம்பாத, வேதனையில சொல்லுகிற வார்த்தைகளையும் பொருட்படுத்தாதீங்க. சில வேதனையில திட்டிடுவாங்கல்ல, வேதனையில ரொம்ப வலி இல்ல திட்டிடுவோம். அதையும் அது வந்து அவங்களா சொல்றது இல்லை, அதையும் வந்து
வேதனையில சொல்ற வார்த்தையும் பொருட்படுத்தக்கூடாது. ஏன்னா உங்க என்ன வேதனையில இருந்து பேசிடுவாங்க. அதே நேரத்தில் சந்தோஷத்துல வாக்குறுதி தருவாங்கல்ல, அதையும் என்ன செய்யக்கூடாது, நம்பிடக்கூடாது. ஏன்னா லாபான் எப்ப மாறுவான்னு தெரியாது. யாக்கோபு கரெக்டா சொல்றாரு, நேற்று இருந்தது போல அல்ல, நேற்று முந்தைய. அப்ப நேற்று ஒழுங்கா லாபானுடைய முகத்தை பார்க்கல. முந்தைய நேற்று மாமா நல்லா தான் இருந்தாரு இல்ல, நேற்று பிஸியா இருந்திருப்பாரு, பார்க்கல. இன்னைக்கு அதே மாதிரி வந்து பார்த்தா மாமாக்கு முகம் மாறிட்டு. சொல்லுங்க, மாமாக்கு முகம் மாறும். ஹலோ, மனுஷனுக்கு முகம் மாறும். அப்படி சொல்ல கரெக்டா, மனுஷனுடைய முகம் மாறும். அவன் கண்டான், முகத்தை பார்க்கிறான். எதுக்கு இந்த வார்த்தை சொல்றேன்? நீ ஒரு பரதேசி, மனுஷ முகத்தை பார்க்க கூடாது. அது மாறும். இப்படி லாபானை பார்க்கும்போது அவன் முகம் மாறினதும் இவனுக்கு இல்ல, அதாவது நம்ம ஒருத்தங்கிட்ட உண்மையா இருக்கிறோங்க, உண்மையா இருந்தோம் அவங்க முகத்தை கொஞ்சம் வேறுபட்டு நமக்கு வச்சிருப்பாங்கன்னா அந்த வலி என்பது வேற. இப்போ யாக்கோபுக்கு ஒரு பெயின் இருக்கிறது ஆண்டவருக்கு தெரிஞ்சிட்டு. அடுத்த வசனத்தை உடனே வாசிங்க. கர்த்தர் யாக்கோபை நோக்கி. ஆமென். இதுதான் ஆண்டவர். இப்போ யாக்கோபு லாபானை பார்க்கறான். லாபானுக்கு ஃபேஸ் மாறுது, யாக்கோபுக்கு ஃபீல் ஆயிட்டு. கர்த்தர் யாக்கோபை நோக்கி, கர்த்தர் யாக்கோபை நோக்கினா சொல்றார், யாக்கோபே இங்க பாரு அப்படிங்கிறார். இங்க பாரு. இங்க பார்க்கறான். அன்னைக்கு இருந்தது போல மாறல. அன்னைக்கு சொன்னார் நான் உன் கூட இருப்பேன், இங்கேயே சொல்றார் நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. யாக்கோபு லாபானை இப்படி பார்த்துட்டு இருக்கிறான். ஃபேஸ் மாறுது, ஒரு பேச்சு இல்ல, ஃபேஸ் மாறுது. கர்த்தர் யாக்கோபை நோக்கி, யாக்கோபு இங்க பாரு, நான் உன் கூட இருக்கிறேன். கேட்டா பேசுகிறவர் மாத்திரம் அல்ல, என்ன கூப்பிட்டு பேசுகிறவர் அவர். என்ன கூப்பிட்டு பேசுகிறவர் அவர். பேசுங்கன்னு கேட்டா மட்டும் அவர் பேசுகிறவர் அல்ல. நீ பரதேசியானால், ஹல்லேலூயா, கர்த்தர் நியமித்த பாதையில் நடக்கிறவனாய் இருப்பாயானா, நீ பேசுங்கன்னு சொன்னா மட்டும் பேசுகிறவர் அல்ல, பார்த்துட்டே இருக்கிறார். என் பிள்ளைக்கு ஃபீல் ஆகுது, என் பிள்ளைக்கு ஃபீல் ஆகுது. யாக்கோபே நான் இருக்கிறேன், நீ கிளம்புண்டார், நீ கிளம்பு. நீ அவன் முகத்தை நீ பார்க்க கூடாது, அவனுடைய முக தரிசனத்தை, அவனுடைய முக தயவை நீ எதிர்பார்க்க கூடாது. கிளம்புண்டார். நான் இருக்கிறேன் யாக்கோபே, நான் இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார் சகரியாவை கொண்டு, நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. ஹல்லேலூயா. நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும். ஆமென். இப்பொழுது யாக்கோபை கர்த்தர் கொண்டு போகிறார் பதான் ஆராமில் இருந்து கானானுக்கு. இந்த வழியிலே நடந்தது என்ன? யாபோக்காற்றின் கரையிலே அவன் போராட வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. முதல் பாதையிலே அவன் நன்மைகள் தயவை ருசித்துக் கொண்டிருக்கிறான். இரண்டாவது பாதையிலே அவன் போராட வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. ஒரு பரதேசியின் வாழ்க்கையிலே, ஒரு ரத்தம் தெளிக்கப்பட்ட தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலே ஒரு போராட்டமான சூழ்நிலை உண்டு. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஆனால் இந்த போராட்டமான பாதை, இந்த பாதையில் பின்னாக லாபானும் முன்னாக ஏசாவும், முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நெருக்கப்படுகிற அனுபவம். பவுல் சொல்லுகிறார், நாங்கள் எப்பக்கமும் நெருக்கப்படுகிறோம். போராடுகிற பாதை. எதற்காக? யாக்கோபே உன்னை இஸ்ரவேலாய் உருவாக்க. இந்த முதல் பாதை என்பது ரொம்ப இனிமையான பாதை, ரொம்ப இன்பமான பாதை. இந்த இரண்டாவது பாதை என்பது முதல் பாதையை கம்பேர் பண்ணும்போது யாரும் விரும்பாத பாதை. ஆமா, ஏன் அந்த உருவாக்குகிற ப்ராசஸ். அவனை தொட்டதும், அவன் தொட எலும்பு எங்க கை வைக்கிறார்னா, ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற எலும்புகளிலே ரொம்ப
ஸ்ட்ராங் எது தெரியுமா? தொடையெலும்பு. அப்ப தேவன் ஒருவனை எங்க உருவாக்குறதுக்கு முதல்ல எங்க கை வைக்கிறானா, எங்க கை வைக்கிறார்னா அவனுடைய ஸ்ட்ரெங்த்ல கை வைக்கிறார். அவனுடைய ஸ்ட்ரெங்த்ல கை வைக்கிறார். இப்போ யாக்கோபுக்கு ஓட முடியாது. முதல் பாதையில ஓடி துள்ளி குதித்து விளையாடி கொண்டிருந்த யாக்கோபு, நன்மையில களி கூர்ந்து கொண்டிருந்த யாக்கோபுக்கு இப்போ நிக்க கூட முடியல. அப்படி வரும்போது நம்முடைய என்ன விரும்புவோம்னா, அன்னைக்கு இருந்த பலன் இருந்திருந்தா, அன்னைக்கு இருந்த பலன். முந்தி பிரசங்கியில ஒரு வார்த்தை எனக்கு காலைல நேற்று இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஆண்டவர் காட்டி தந்தாங்க. அன்னைக்கு மாதிரி இருந்திருந்தா அப்படி நீ சொல்லாதேன்னு சொல்லுது பைபிள்ல. அப்படி நீ சொல்லக்கூடாது. இன்னைக்கு நீ இப்படி இருக்கிறது தேவனுடைய தீர்மானம். அன்னைக்கு என்னால ஓட முடிந்தது, இன்னைக்கு என்னால ஏன் நிக்க முடியல, கை வச்சுட்டார், என் ஸ்ட்ரெங்த்ல கை வச்சுட்டார். எதுக்கு ஆண்டவர் இப்படி பண்ணீங்க? நான் நடக்க கூடாதா? நீ நடக்க கூடாது, அப்போ நான் நடத்துவேன். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. யாக்கோபே, நீ நடக்க கூடாது, உன்னை நான் நடத்துவேன். நான் உன் வலது கரத்தை பிடித்திருக்கிறேன். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ பயப்படாதே, நான் உன் வலது கரத்தை பிடித்திருக்கிறேன். என்னால ஒரு காலத்துல நடக்க முடிந்தது. எத்தனை பேருக்கு இந்த கால வேளையில சொல்ல முடியும்? ஒரு காலத்தில் என்னால் நடக்க முடிந்தது, எதையும் ஃபேஸ் பண்ண முடிந்தது, என்னால துள்ளி குதித்து ஓட முடிந்தது. ஹalleluya. இன்னைக்கு அவர் நடத்தினா மட்டும்தான் என்னால ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி கர்த்தர் நடத்துகிற பாதைகளுக்காக ஸ்தோத்திரம். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. மறக்கவே மாட்டார் இனி இஸ்ரவேலை. ஏன்னா அவருக்கு தெரியும், நான் மறந்துட்டேனா இவனை எங்க விட்டனோ அங்கேதான் நிப்பான். இல்ல, சிலருக்கு முடியல, அவங்கள தூக்கி கொண்டு ஒரு இடத்துல வச்சுட்டு நம்ம போயிட்டு வர்றது வர அவங்க அங்கேதான் நிப்பாங்க. எனக்கு ஒரு ஓட்டத்தை நியமித்து இருக்கிறார். என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர். சில நடக்க முடியலன்னா ஒரு இடத்துல கொண்டு நம்ம வைப்போம், திரும்பி வரது ஒரு அவங்க அங்கேயே தான் நிற்பாங்க, அங்கேயே தான். அவருக்கு தெரியும். அதனால சொல்ல, இஸ்ரவேல், நீ நான் மறக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும், நீ அடுத்த ஸ்டெப் வைக்கிறதுக்கு கூட என்னுடைய பிரசன்ஸ் உனக்கு தேவை. இப்படி என்ன உருவாக்குறதுக்காக அவர் என்ன உடைக்கவும் தயங்க மாட்டார். உடைத்தே உருவாக்கினீர், சிற்றித்தீர், சீர்படுத்தினீர், புடமிட்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, எங்க கொண்டு விட்டுட்டார் தெரியுமா? எங்க கொண்டு விட்டுட்டார்? எத்தனை தைரியசாலிகள் ஜெபிக்க வருவாங்க தெரியுமா? ஆமே, பயமா இருக்கு. ஒரு காலத்துல எப்படி இருந்தவங்க எதையும் துணிஞ்சு செஞ்சவங்க. ஆமே, கடந்த மாசத்துல 2 மாசத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், லாஸ்ட் ஒருத்தர் காலையில ஜெபம் பண்ண வராரு. இவர் எப்படிங்க ஒரு காலத்துல எப்படி இருந்தவர்? என்ன பிரதர், பயமா இருக்கு, பயமா இருக்கு. அவன் காலையில முதல் ஆள வந்துட்டாரு, பயமா இருக்கு. அவருக்கு அப்படி சேர்த்து அணைச்சி ஜெபம் பண்ணி விட்டு அப்பதான் ஆண்டவர் காண்பித்து தந்தார், ஆண்டவர் கட்டு தந்தார். நான் சில பாதையில விட்டேன்னு வச்சுக்கோ, ஆவே உனக்கு தெரியணும் யாக்கோவே என்ன. ஹல்லேலூயா. நீங்க இல்லாம நான் ஓட விரும்பல, உங்களால நான் ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து நடத்தி வைக்க. ஆமே, இந்த பாதையில கொண்டு வந்து போராட்டத்தின் நடுவில் விட்டுட்டு கற்று தருகிறார் அவர் எல்லாம். அதனாலதான் இப்போ எந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டார்னா, ஆண்டவர் என்ன விடுன்னு சொன்னாலும் யாக்கோபு விட மாட்டான். ஆண்டவர் சொன்னார் என்னை விடு, நான் போறேன். யாக்கோபு என்ன சொல்றாரு? விட மாட்டேன், விட மாட்டேன். இப்படி அவரை பிடிக்க வைக்கிறதுக்கு இந்த பாதைய அவன் முதல் பாதையில நடக்கும் போது விண்ணப்பமாய் வைத்தான், 2வது பாதையில் நடத்தும் போது விடாமல் பிடித்தான். ஹல்லேலூயா. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் தேடி
முதல் பாதையில நடத்தும் போது நிறைய அவரும் தேவை, அதோடு கூட எனக்கு ஆகாரமும் தேவை, அதோடு கூட எனக்கு ஆடையும் தேவை, அதோடு கூட எனக்கு அடைக்கலமும் தேவை. இதுதான் முதல் பாதையில் நடத்தும் போது. ஆனா இந்த பாதையில் நடத்தும் போது ஆகாரத்தையும் வைக்கல, ஆடையும் வைக்கல, அடைக்கலத்தையும் வைக்கல, அவரை மட்டும்தான் வைக்கிறா. எனக்கு நீங்க மட்டும்தான் தேவை. முதல் பாதையில எனக்கு அவரும் தேவை, எனக்கு ஆகாரமும் தேவை, எனக்கு ஆடையும் தேவை, எனக்கு அடைக்கலமும் தேவை. ஆனா இந்த பாதையில வேற எல்லாம் கட்டு, ஒரே ஒரு தேவை, எனக்கு நீங்க மட்டும்தான் தேவை. ஹல்லேலூயா. உருவாக்குகிறார். யாக்கோபை துடிக்க வைக்கிறார். அந்த உருவாக்கும் போது துடிக்கிறான். ஆமே. சம்டைம்ஸ் இந்த கால்ல மசில் ஏறும், ஏறி இருக்குல்ல. நேரத்தை எத்தனை பேருக்கு ஏறிச்சுன்னு தெரியல. அந்த டைம் துடிப்போம்ல, துடிப்போம். சின்ன வயசுல இருக்கும்போது எங்க அப்பா துடிக்கிறத பார்த்துருக்கேன். வளர்ந்தது பிறகு நான் துடிச்சு அனுபவிச்சிருக்கிறேன். முடியாது. அதுவும் தொடையில எல்லாம் மசில் பிடிச்சுன்னு வைங்களா, காலில் பிடிச்சாலாவது கொஞ்சம் நேரா வச்சு விரல இப்படியெல்லாம் வச்சு செட் பண்ணிடலாம். ஆனா அந்த தொடையில பிடிக்கும் பாருங்க. ஆமென். ஒரு வாட்டி என்னோட மேரேஜுக்கு முன்னாடி இந்த சைடில் மேல் ரூம் அங்கே தான் நான் தங்கியிருப்பேன். நைட்டு எனக்கு தொடையில பிடிச்சிட்டு, இந்த தொடையிலையும் பிடிச்சி இந்த தொடையிலையும் பிடிச்சிட்டு, அப்படி துடிச்சிட்டு இருக்கும் போது இந்த வலியில ஆண்டவர் யார் துடிச்சதை கொண்டு வரனா, யாக்கோபு துடிச்சதை கொண்டு வர்றார். நான் சொன்னேன், ஆண்டவர் யாக்கோபுக்காவது ஒரு தொடை எனக்கு. ஆண்டவரே, அப்போ யாக்கோபை விட நிறைய என்ன பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே. ஆண்டவர் பிடிக்கிறாருங்க, பிடிச்சு துடிக்கிறத பார்க்கிறார். அன்று இரவு மட்டும்தான் துடிச்சான். யாக்கோபே, இந்த நிலைக்கு உன்னை கொண்டு வர நான் எத்தனை வருஷம் துடிச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? நம்ம சில நேரத்தில் நம்மளை துடிக்க விடுறது புரிஞ்சுக்கணும். யாக்கோபே, நீ என்ன பிடிக்கணும். நீ என்ன பிடிச்சதும் இந்த துடிக்கிறது ஸ்டாப் ஆயிரும். உன்னை இந்த லெவலுக்கு கொண்டு வர, இந்த நிலைக்கு கொண்டு வர நான் 20 வருஷம் துடிச்சிட்டு இருந்தேன். யாக்கோபே, எத்தனை வருஷம் துடிச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? ஹல்லேலூயா. அந்த இளையகுமாரன் தன் பிள்ளைகளை உணர்ந்து வந்ததும் தகப்பன் ஓடி போய் கட்டி பிடிக்கிறானா, துடித்து கொண்டிருக்கிற இருதயம் துடிக்கிறது. ஆமென். இப்பொழுது உருவாக்கப்படுகிறான் யாக்கோபு. உருவாக்கப்பட்டவனின் அடையாளம் என்ன தெரியுமா? ஆமென். முதலாவது, அவன் தேவனை அறிய விரும்புவான். 32:29. இரண்டாவது, அவன் சகோதரனுக்கு தன்னை மறைக்க மாட்டான். இவன் தான் உருவாக்கப்பட்டவன். 33:3 சகோதரனுக்கு தன்னை மறைக்க மாட்டான். ஆமா, நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்லுகிறேன். ஒரு சகோதரன் கஷ்டப்படும் போது நம்ம மறைக்கிறோம்னா நமக்கு அடுத்த பாதை வெயிட் ரெடியா இருக்குன்னு அர்த்தம். ஆமா, நாங்க ஃபர்ஸ்ட் பாதையில ஓடுவோம், துள்ளுவோம், குதிப்போம். ஏசா 20 வருஷம் ஏசா என்ன ஆனா என்ன, ஏசாவுக்கு மறைஞ்சிருக்கிறான். அவனுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வந்தோமே, கொஞ்சமாவது உணர்வு இல்லை. ஆனா உருவாக்கப்பட்டவன் ஏசாவுக்கு முன்னாடி போய் நிற்கிறான். சகோதரனுக்கு தன்னை மறைக்க மாட்டான். ஆமே. ஒருத்தங்க கஷ்டப்படுற சகோதரனுக்கு நாம் நம்மை மறைக்கிறோம் என்றால் நாம் இன்னும் உருவாக்கப்படவில்லை. வருடங்கள் இருக்கலாங்க, சொல்லலாம் யாக்கோபின் தேவன் என்று தைரியமா என்ன சொல்லலாம். ஆண்டவர் கேட்டார், உன் பேர் என்னன்னு தான் கேட்பார். உருவாக்கப்பட்டவனை பேர் சொல்லி அழைப்பார். உருவாக்கப்படாதவன்ட்ட உன் பேர் என்னன்னு கேட்பார். வருஷம் எத்தனை ஆனாலும் இப்படிதான் கேட்பார், உன் பேர் என்ன. இத்தனை வருஷம் ஆச்சு, உன் பேர் என்னன்னு கேட்கிறார். எப்படி இருக்குங்க? இத்தனை வருஷம் நம்ம ஆராதிச்சு நாளைக்கு ஆண்டவர் வந்து, ஆண்டவரே ஆசை மணவாளனே நேச குமாரனே சொல்லும்போது, ஆமா நீ யாரு? ஆண்டவர், நான் இவ்வளவு பாட்டு எழுதி பிரயோஜனமே இல்லையா ஆண்டவர்? ஒரு பிரயோஜனம் கிடையாது. நீ யாரு? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை ஒருவன் பகைப்பானால் அவன் சொல்றான் தெரியுமா, அது பொய் என்று பைபிள் சொல்லுது. உருவாக்கப்பட்டவன் சகோதரனுக்கு மறைக்க மாட்டான். அவன் கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சிட்டு உடனே சரி அவன் கேட்கட்டும், கேட்டா ஏதாவது செய்யலாம். இல்ல, ஆமா, ஆண்டவர் நம்மகிட்ட கேட்டாங்க செய்யறாரு. அவர் பார்த்து தானே செய்யறாரு. யாக்கோபுக்கு ஃபீல் ஆகுதுன்னு தெரிஞ்சதும் கர்த்தர் யாக்கோபை நோக்கி பார்த்து தானே செய்யறாரு.
தெரிஞ்சிட்டு அவனுக்கு ஃபீல் ஆயிட்டு. அதுக்கப்புறம் யாக்கோபு கூப்பிடட்டும், இவ்வளவு நாள் ஆச்சு இல்ல யாக்கோபே, ஆனால் நீ என்ன கூப்பிடலன்னு சொல்லிட்டு அவர் சும்மாவா இருக்கிறார்? இல்ல, அவர் செய்யறத செஞ்சிட்டு இருக்கிறார். சகோதரனுக்கு மறைக்க கூடாது, உருவாக்கப்படலைன்னு அர்த்தம். கஷ்டப்படுறாங்க, யாக்கோபு போறான். உருவாக்கப்பட்டவன் தேவனை அறிய விரும்புவான். இன்னும் உம்மை உங்க நாம என்ன ஆண்டவரே, இப்ப அவனுடைய தேவையெல்லாம் என்ன தெரியுமா? அவர் அறியணும். உருவாக்கப்பட்டவன் சகோதரனுக்கு மறைக்க மாட்டான். உருவாக்கப்பட்டவன் அந்த போதும் என்கிற மன நிறைவோடு இருப்பான். 33:11 போதும் என்ற மன நிறைவோடு இருப்பான். உருவாக்கப்பட்டவன் ஏசாவை ஃபாலோ பண்ண மாட்டான், ஏசாவை பின்தொடர மாட்டான். உருவாக்கப்படுறதுக்கு முன்னாடி ஏசாக்க வஸ்திரம் வேணும் இல்ல, ஏசாக்க பேர் வேணும், ஏசாக்க ஆசீர்வாதம் வேணும், எல்லாம் வேணும். உருவாக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஏசாவை ஃபாலோ பண்ண மாட்டான், ஏசாவை பின்தொடர மாட்டான். எனக்கு தேவன் என்ன அடைய, நான் பரதேசியாவே இருந்துட்டு போறேன், நான் இந்த உலகத்தானாய் அறியப்பட விரும்பவில்லை. ஆமே, உருவாக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்மளும் அவங்கள மாதிரி இருந்து பார்ப்போமே, நாமும் அவங்கள மாதிரி இருந்து பார்க்கலாமே. உருவாக்கப்பட்டவன் சொல்லி ஏசா சொல்ற, வா தம்பி நம்ம போலாம். இல்லண்ணா நீங்க போங்க, நான் அப்புறம் வரேன். அப்புறம் எங்க போனா? ஏசா போன வழியாவ போனா? இல்ல, அப்புறம் கர்த்தர் காண்பித்த திசையை நோக்கி போகிறான். உருவாக்கப்பட்டவனுக்கு கர்த்தர் எதை காண்பிக்கிறாரோ அதை தான் சொந்தக்காரங்க சொன்னாங்க, குடும்பத்தினர் சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவன் செய்ய மாட்டான். எத்தனை வருஷம் விசுவாசியா இருந்தாலும் தேவனை பிரியப்படுத்தும்படியாய் நம்முடைய காரியங்கள் இருக்கிறதா, மனிதனை பிரியப்படுத்தும்படியாய் நம்முடைய காரியங்கள் இருக்கிறதா? இன்னும் அவங்கள பிரியப்படுத்தணும், இவங்களை பிரியப்படுத்தணும், அவங்கள பார்க்கணும். இது உருவாக்கப்படலை. இன்னும் சந்தித்து 20 வருஷம் ஆச்சு, இன்னும் இஸ்ரவேலா மாறல. ஒரு தேவ பிள்ளை உருவாக்கப்படணும். நாம் எந்த வழியை பின்பற்றுகிறோம்? ஹல்லேலூயா. வேற மார்க்கத்திலிருந்து என்னெல்லாமோ செய்தோம், அதை இந்த மார்க்கத்திலே வந்து அதே செய்கிறோம் என்றால் நாம் என்ன மாற்றம் இருக்கிறது? நம்மில் என்ன மாற்றம் இருக்கிறது? உருவாக்கப்பட்டவன் ஏசாவை பின்பற்ற மாட்டான். உருவாக்கப்பட்டவன் கர்த்தருக்கு பலிபீடம் கட்டுவான், கர்த்தருக்கு ஆராதனை செலுத்துவான். அவன் உருவாக்கப்பட்டவனுடைய அடையாளம். முதல் பாதையில கொண்டு போய் அவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இரண்டாவது பாதையில கொண்டு போய் கர்த்தர் அவனை உருவாக்குகிறார். மூன்றாவது ஒரு பிரயாணம், அதுதான் பெயர்செபாவிலிருந்து எகிப்துக்கு. 46வது அதிகாரத்தின் 5வது வசனம். அதற்கு பின்பு யாக்கோபு பெயர்செபாவிலிருந்து பிரயாணம் புறப்படுகிறான், எகிப்துக்கு போகிறான். இங்கே கர்த்தர் எதற்காக அவனை கொண்டு போகிறார் தெரியுமா? பார்வோன் கொடுக்கிற அப்பத்தை வாங்கி சாப்பிடுவதற்கல்ல, பார்வோனை கை நீட்டி ஆசீர்வதிப்பதற்கு. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி என்றால் தேவன் ஒரு பாதையிலே ஒரு பரதேசியாய் காணப்படுகிறவனை தேவன் நடத்தும் போது, முதலாவது அவர் நடத்துவது அவனை ஆசீர்வதிக்க, அடுத்ததாக தேவன் அவனை நடத்துவது அவனை உருவாக்க. அது மாத்திரமல்ல, இன்னும் கர்த்தர் நடத்துகிறார் எதற்கு தெரியுமா? அநேகருக்கு அவன் ஆசீர்வாதமாய் இருப்பதற்காக. அவன் தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் இருப்பான். அது மாத்திரமல்ல, நமக்கு தெரியும் யாக்கோபு தன் கண்களை மூடுவதற்கு முன்னதாக ஆதியாகமம் 49வது அதிகாரம் அதனுடைய 28வது வசனம், 49:28. இவர்கள் எல்லாரும் இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தார். அவர்களுடைய தகப்பன் அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களுக்கு சொன்னது இதுதான், அவன் அவனுக்குரிய ஆசீர்வாதம் சொல்லி அவன் அவனை ஆசீர்வதித்தான். காரணம், ஆசீர்வதிப்பதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வார்த்தை அப்படியே வைத்துவிட்டு ஒரு வசனத்தை வேகமாக வாசிங்கள். 1 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனம். 8-9 சேர்த்து வாசிங்க. 8-9 சேர்த்து. கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போல. 1 பேதுரு 3வது அதிகாரம் 8-9. மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகம் உள்ளவர்களும் மன உருக்கம் உள்ளவர்களும் இணக்கம் உள்ளவர்களுமாய் இருந்து தீமைக்கு தீமையையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து. அப்ப ஒருத்தங்களை நாம மனதார பிளஸ் பண்றோம்னா நாம அழைப்பை கனப்படுத்துறோம் அர்த்தம். கர்த்தர் என்னை நடத்தினேன், ஆசீர்வதித்தார், என்னை உருவாக்கினார். நான் என்ன செய்யணும்? அவன் அவனுக்குரிய ஆசீர்வாதத்தை சொல்லி ஆசீர்வதிக்கணும். ஒரு தேவ பிள்ளையினுடைய அடையாளம், அவன் கண்ணை மூடும் போது சாபத்தை வைத்துவிட்டு போகவில்லை, ஆசீர்வாதத்தை வைத்துவிட்டு போகிறான்.
தேவனால் நடத்தப்படுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் ஆசீர்வாதத்தை வச்சுட்டு போகணும். ஆமென். தாவீது அடுத்த தலைமுறைக்கு ஆசீர்வாதத்தை வைத்து விட்டு போனான். ஆனால் சாலமோனும் அடுத்த தலைமுறைக்கு சாபத்தை வைத்து விட்டு போனான். அடுத்த தலைமுறைக்கு ஆசீர்வாதத்தை வச்சுட்டு போகணும், சாபத்தை வச்சுட்டு போக கூடாது. எத்தனை கோடி சம்பாதித்தாலும் அடுத்த தலைமுறைக்கு நாம் சாபத்தை வைத்து விட்டு போவோமானால் நாம் அந்த தலைமுறைக்கு செய்கிறது துரோகம். அடுத்த தலைமுறைக்கு ஆசீர்வாதத்தை வச்சுட்டு போகணும். இங்க பாருங்க, யாக்கோபு கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி எல்லாரையும் கூட்டு பிளஸ் பண்றான், எல்லாரையும் பிளஸ் பண்றான். அவன் அவனுக்குரிய ஆசீர்வாதத்தை சொல்லி அவனை ஆசீர்வதிக்கிறான். மோசே தன்னுடைய மரண காலம் சமீபித்த போது செய்த காரியம் என்ன தெரியுமா? ஆமென். இந்த ஒரு வசனத்தை வாசிங்க, செபிக்கலாம். உபாகமம் 33வது அதிகாரம் 1வது வசனம். உபாகமம் 33:1. தேவனுடைய மனுஷனாகிய மோசே தான் மரணம் அடையும் முன்னே இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதித்த ஆசீர்வாதமாவது. ஆமென். மரணம் அடைறதுக்கு முன்னாடி கூப்பிட்டு பிளஸ் பண்றார். நம்முடைய முடிவு எப்போ இருக்கும்னு தெரியாது. அதனால எப்பெல்லாம் பிளஸ் பண்ண சான்ஸ் கிடைக்குதோ மனதார பிளஸ் பண்ணுங்க. பைபிள் சொல்லுது, ஆசீர்வதிக்கிறதே அன்றி சபியாதிருங்கள். கண்ணம் ஒரு தேவ மனுஷனுடைய குவாலிட்டி இது, ஒரு தேவ மனிதனுடைய அடையாளம் இது, ஒரு பரதேசியின் அடையாளம் இது. அவன் கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி தன்னோடு இருக்கிறவங்களை பிளஸ் பண்ணுவான், மனதார பிளஸ் பண்ணுவான். என் தகப்பனார் மரிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பிளஸ் பண்ணா. 2016 நவம்பர் 21ஆம் தேதி அவங்க மரிக்கிறாங்க. 2016 நவம்பர் 20ஆம் தேதி நான் ஒரு மீட்டிங் போறேன். யூசுவலா என்ன பிரேயர் பண்ணி அனுப்புவாங்க. ஆனா அன்னைக்கு எனக்கு யாத்திராங்கமத்தில் இந்த வசனங்களை சொல்லி அவன் அந்த ஜெபமே வித்தியாசமா இருந்தது. அப்பா இப்படி யூசுவலா நார்மலா தானே பிரேயர் பண்ணி அனுப்புவாங்க, இன்னைக்கு ஏன் இப்படி பிளஸ் பண்ணி அனுப்புறாங்க? பிளஸ் பண்ணி அனுப்புறாங்க, பிள்ளைங்களை பிளஸ் பண்ணாங்க. என் தம்பியை ஜெர்மனி, அப்ப அவன் கோயம்புத்தூர் போக வேண்டியிருந்தது, ஜெர்மனி பிளஸ் பண்ணி அனுப்பி விட்டாங்க. அன்னைக்கு காலையில் என் தங்கச்சி போன் பண்றா, பிளஸ் பண்றாங்க. ஒரு தேவ பிள்ளை நம்ம சாபத்தை வச்சுட்டு போக கூடாது. அவன் ஒரு பரதேசியாய் நாம் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். எப்பொழுது இந்த வாழ்க்கை முடியும் என்று தெரியாது. நம்ம கூட கர்த்தரும் பிள்ளைங்களை தந்திருக்கிறார், மனதார பிளஸ் பண்ணுங்க. நம்ம கூட இருக்கிறவங்களை பிளஸ் பண்ணுங்க. சபையில வரும்போது ஒருவர் வாழ்த்துங்க, நல்லா இருப்பீங்கன்னு சொல்லுங்க. நீ நல்லா இருப்பியான்னு கேட்காதீங்க, ஆசீர்வதிங்க. கண்ணை மூடும் போது ஆமென். இல்ல கோதுமை மணி நிலத்தில் விழுந்து செத்ததுக்கு அப்புறம் சொல்லணும், என்ன பலன், எவ்வளவு பலன் கொடுத்து இல்ல சொல்லணும். ஹல்லேலூயா. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள நம்முடைய ஓட்டம் முடிஞ்சிருங்க. கர்த்தருடைய வருகை தாமதித்து அடுத்த சந்ததி எழும்பும் போது நம்மளை மிஸ் பண்ணணும். எப்பாடா போயிட்டான் அப்படி சொல்லக்கூடாது. இல்ல சில சொல்லுவாங்க, வயசானாலும் இழுத்து இழுத்து கிடக்கிறத பார் அப்படி சொல்லக்கூடாது. இல்ல ஐயோ அவங்க இருந்திருந்தா நான் இன்னைக்கு எங்க அப்பாவை மிஸ் பண்றேன். ஏன்னா அவங்க எனக்கு பிளஸ் பண்ணாங்க. அவங்க கோடி கோடி ஒன்னும் சம்பாதிக்கலைங்க. எங்க அப்பா சொல்லுவாங்க, எங்க 5 பிள்ளைங்களுக்கு சண்டை வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்? அவங்களுக்கு நான் எந்த சொத்தையும் சேர்த்து வைக்கல. ஆனா எங்களுக்கு ஆசீர்வாதத்தை வச்சுட்டு போனாங்க. ஆமே. பிளஸ் பண்ணுங்க. அடுத்த தலைமுறையினர் தகப்பனை கனப்படுத்தணும், தாயை கனப்படுத்தணும், எழும்பி நின்னு சொல்லணும், அவங்க எங்களுக்கு வச்சுட்டு போனாங்க. ஒன்னும் எங்க அப்பா எங்க யாருக்கும் ஒன்னும் இல்ல, எல்லாமே அவன் ஸ்தாபனத்து பேர்ல தான் எழுதி வச்சிருக்கிறாங்க. எல்லாமே இங்க இருந்து வாங்கின எல்லாமே, ஒரு செங்கல் கூட எங்க பேர்ல இங்க கிடையாது. ஆனா இன்னைக்கு நாங்க சொல்றோம், கனவான் கனவான் கனவான். எங்க அப்பாவுக்கு நான் சல்யூட் பண்றேன். ஆசீர்வாதத்தை வச்சுட்டு போனாங்க. அடுத்த தலைமுறைக்கு ஆசீர்வாதத்தை வச்சுட்டு போங்க. மனது உங்க இருதயம் அவங்க நல்லா இருக்கணும்னு விரும்பட்டும், பிள்ளை நல்லா இருக்கணும். சில நேரத்தில் அந்த இளையக்குமாரன் விலகி போனா உடனே தகப்பன் போய் தேடி போகல. ஏன்? உணர்ந்து வராம வந்து பிரயோஜனம் இல்லை, திரும்பி அதான் பண்ணும். ஆனா உள்ள அவனுக்கு துடிச்சிட்டு இருந்துச்சு, வருவான். அப்படிதான் இருக்கணும். சர்ச்சில் யாரு இருந்தாலும் பிளஸ் பண்ணுங்க. ஒருத்தங்க ஒரு நன்மையை கொண்டு வராங்களா, உங்க கண்ணு முன்னாடி ஒருத்தங்க காரை வாங்கிட்டு ஜெபம் பண்ண வராங்களா, இவங்களுக்கு இப்ப காரு பிளஸ் பண்ணுங்க. இன்னும் ஆண்டவர் இன்னும் நன்மையை தருவான். இதே சர்ச்சில் சின்ன சர்ச்சா இருக்கும்போது யாரோ ஒருத்தங்க கார் வாங்கிட்டு வந்தாங்க நினைக்கிறேன். ஒரே ஒரு கார் சர்ச்சுக்கு வரும், ஒரே ஒரு கார். அப்போ அப்பா சொன்னது எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு. எனக்கு ஒரு ஆசை உண்டு அப்படின்னாங்க. என்ன ஆசை? நானும் ஒரு கார் வாங்கணும்னு சொல்லலை. எல்லாரும் கார்ல, அந்த பழைய அன்னைக்கு இருந்த ஆட்களுக்கு தெரியும்,
எல்லாரும் கார்ல வரணும்னு எனக்கு ஆசை உண்டுனாங்க. இன்னைக்கு கார் விடுறதுக்கு இடம் இல்லை. பிளஸ் பண்ணுங்க, மனசார ஆசீர்வதிங்க. அவங்க உங்களுக்கு தீமை செய்யலாம், கண்ணை மூடும் போது ஆசீர்வாதத்தை வச்சுட்டு போயிடணும். இதான் பரதேசி. ஹல்லேலூயா. அவனுக்கு தெரியும், அவன் என்னை நடத்தினவர் யோசேப்பை நடத்துவார், தலைமுறையை நடத்துவார். என்னால என் பிள்ளைக்கு ஒரு சாபம் வந்துடக்கூடாது, என்னால தலைமுறைக்கு ஒரு தீமை வந்துவிடக்கூடாது. பாருங்கள், தாவீது நிமித்தம் குடும்பத்து மேல பட்டயம் இருக்கும்னு கர்த்தர் சொன்னதும் தாவீது காலில் விழுந்து அழுறான். குடும்பத்துக்கு கிருபையை வாங்கி கொடுத்துட்டான். எசேக்கியா ராஜா நிமித்தம் அடுத்த தலைமுறையை பாபிலோன் பிடிச்சிட்டு போவான்னு சொன்னதும் எசேக்கியா என்ன சொன்னான் தெரியுமா? பரவாயில்ல, நானாவது நல்லா இருப்பேனே, நானாவது நல்லா இருப்பேனே, என் நாட்களையாவது. இது ஒரு தகப்பனுடைய அழகா இது. எசேக்கியா, நீ பைபிள் படிச்சவன் தான், நீ உண்மை உத்தமமாய் நடக்கிறவன் தான், ஆனா பிள்ளைக்கு சாபத்தை வச்சுட்டு போயிட்டியே. எங்க போச்சு உண்மை, எங்க போச்சு உத்தமம்? தாவீதை பாருங்க, எசேக்கியா மாதிரி இல்ல, அவன் கொஞ்சம் சறுக்கி விட்டான். ஆனா தலைமுறைக்கு அது தோஷமாயிரும் தெரிஞ்சதும் காலில் விழுந்து கதறிட்டான். ஆண்டவரே மன்னிச்சிருங்க, ஆண்டவரே, ஆண்டவரே ஈசோப்பினால என்னை கழுவுங்க அப்பா. என் நிமித்தம் என் பிள்ளைங்க தூக்கப்படக்கூடாது, என் நிமித்தம் என் குடும்பத்துக்கு பட்டயம் வந்துடக்கூடாது, கிருபை வரணும்பா. இப்படி அல்லவா கதற வேண்டும். தலைமுறைக்கு எத்தனை வீடு கட்டி கொடுக்கிறோம் இல்ல, தலைமுறைக்கு ஆசீர்வாதத்தை வைத்து போகிறவனே அவன் தான் பரதேசி, அவன் தாங்க பரதேசி. தன் கால் போன போக்கில், தன் மனம் போன போக்கில், இருதய கடினப்படுத்தின்படி நடந்து. நான் தான் சம்பாதிச்சு வச்சுட்டேன்ல, நான் வீடு கட்டி, என்னங்க வீடு கட்டி பிள்ளைக்கு நிம்மதியை தூங்க முடியலன்னா வீடு கட்டி எதுக்குங்க? பிள்ளைக்கு சாப்பிட முடியலன்னா என்ன ஆகாரம் வாங்கி கொடுத்து எதுக்குங்க? தலைமுறைக்கு ஆசீர்வாதத்தை வைத்து போங்க. பிள்ளைங்க சுகித்திருக்கட்டும். ஆபிரகாம் நடக்க விட்டார் ஆண்டவர். அங்க நட, இங்க நட. நடக்கிறான், கால் கடுக்க நடக்கிறான். ஈசாக்கின் காலத்துல பஞ்சம் வந்ததும் எல்லாரும் எகிப்துக்கு நடக்கும் போது ஆண்டவர் சொல்ற, ஈசாக்கு நீ உட்காரு, ஏன்டா நான் உன்னை பிளஸ் பண்றேன். ஆண்டவர் எல்லாரும் நடக்கிறாங்க, நீ உட்காரு ஈசாக்கு, உங்க அப்பா நடந்துட்டாரு, உங்க அப்பா நிறைய நடந்துட்டாருப்பா, நீ உட்காரு. உங்க அப்பா நடந்து நடந்து உனக்கு ஆசீர்வாதத்தை வச்சுட்டு போயிட்டாரு, நீ உட்காரு, நான் உனக்கு ஆசீர்வதிக்கணும். நான் ஆபிரகாமை நினைச்சு உன்னை ஆசீர்வதிக்கணும், நான் ஈசாக்கை நினைச்சு உன்னை ஆசீர்வதிக்கணும், நான் யாக்கோபை நினைச்சு உன்னை ஆசீர்வதிக்கணும். தலைமுறைக்கு ஆசீர்வாதம் அவன் அவனுக்குரியது சொல்லி. ஆமாம், எப்போ என்ன நடக்கும்னு தெரியாதுங்க. சும்மா அதான் சொல்ல, கோபம் வந்துச்சா அரை கதவை அடைச்சிட்டு உட்காந்துருங்க. அது இதையும் பேசி தலையில சாபத்தை போடாதீங்க. ரொம்ப முக்கியம். எதுக்கு இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது? ஒரு தகப்பனுடைய பிளெஸிங்கிறது ரொம்ப அவசியமானதுனால தானே. மோசே மரிக்கிறதுக்கு முன்னாடி பிளஸ் பண்ணிட்டு போறான ஒரு ஊழியக்காரனுடைய ஆசீர்வாதம்ங்கிறது ரொம்ப அவசியமானதுனால தானே. ஆமென். கோபம் தான் இருக்கும், அமைதியா இருந்துருங்க, வார்த்தையை விட்டுறாதீங்க, பிளஸ் பண்ணுங்க, அழைப்பை கனப்படுத்துங்க. ஆமென். ஒரு பரதேசி ஹல்லேலூயா ஆசீர்வதிக்கப்பட நடத்தப்படுகிறான், உருவாக்கப்பட நடத்தப்படுகிறான், பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்க நடத்தப்படுகிறான். நடத்தி அவனுடைய வேலை வரும்போது அவன் கண்களை மூடி அவரோடு கூட. இதுதான் மோசே எல்லாரையும் பிளஸ் பண்ணிட்டு மலை மேல ஏறினாரு, மலை மேல ஏறினார். இந்த ஒரு வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு முறை மோசே மலை மேல ஏறும் போது ஜனங்களை பார்க்க மோசே திரும்ப இறங்கி வருவான். ஆனா இந்த முறை மோசே மலை மேல ஏறுகிறான், இறங்கி வரவில்லை. இனி மோசே பார்க்க என்ன செய்யணும்? மலை மேல ஏறணும். பேதுரு, யோவான், யாக்கோபு மலை மேல ஏத்தி கூட்டிட்டு போய் காட்டி கொடுக்கிறார். அங்க மோசே என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? மகிமையிலே பேசி கொண்டிருக்கிறான். அதே போலதான் நம்மை விட்டு சென்ற முற்பிதாக்கள் இனி அவர்கள் இறங்கி நம்மிடத்தில் வரமாட்டார்கள். ஆனால் ஒன்று நம்முடைய முடிவோ அல்லது கர்த்தருடைய வருகையோ இருக்கும். அப்பொழுது நாம் எடுத்துக்கொள்ளப்படும் போது அவரோடு கூட, இயேசுவோடு கூட அந்த மகிமையிலே எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? Thank you Jesus. இயேசுவை நம்புவே, நாளெல்லாம் நான் பின்பற்றுவே, என்னை அவரிடம் ஒப்படைத்து வெட்கப்பட்டு. Come on, கைகளை உயர்த்தி இயேசுவை நம்புவே,
அவரிடம் ஆமென் வெட்கப்பட்டு சொல்லுமா, இங்கே நான் பரதேசியானாலும், இங்கே நான் பரதேசியானாலும் அங்கே ஓர் இடம் உண்டு. இங்கே நான் பரதேசியானாலும் அங்கே ஓர் இடம் உண்டு. ஆயத்தமாக்கி அழைத்து செல்வார், நம்பி நான் காத்திருப்பேன். ஆயத்தமாக்கி அழைத்து செல்வார், நம்பிக்கையோடு ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுவோம். இயேசுவை நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தே வெட்கப்பட்டு இயேசுவை நம்புவேன். இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஹல்லேலூயா. அப்படியே கைகளை அசைத்து ஹல்லேலூயா பாடுவோமா? Gloria tararemo amoro. Hallelujah. Jesus. Hallelujah. Hallelujah. Amen. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை முழு பலத்தோடு. Thank you Jesus. நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமென், 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 ஆமென். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.